நண்பர்களே வணக்கம். இப்போ பாருங்கள், புலிப்பாணி சித்தருடைய பாடல். இப்போ அடுத்தது லக்கணத்தில் நவக்கோள்கள் இருந்தால் என்ன பலன்கிறத பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு, பாடல் கொடுத்துருக்கிறாரு. அதோடைய விளக்கமும் சொல்ல போகிறேன். இந்த பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்கணத்திலே சூரியன் சந்திரன் நின்ற என்ன பலன்? ஆதித்தன் தேளிலேற அம்புலி கரசனாமான், அன்றும் சேயன் மூர்க்கன் முன்கோவி கலகநடி தாயே, அதுகேல் ஆதி ஜென்மம் சதிசேர அரசன் பிரதானி சீலன் யோகன், அன்றும் அரிதேவி வாசமுள்ளோன் அமிர்தமேனி குணசீலன் மகளே. எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா பொருள் விளக்கம் அடுத்தது வரும். நீங்கள் அதை பணப்பாடம் பண்ணிக்க. ஆதித்தன் தேளிலேற, ஆதித்தன்னா சூரியன், ஆதித்தன் தேல்னா லக்னம், தேளிலேற அம்புலிக்கு அரசனாவான். சூரியன் லக்னத்தில் அம்புலிக்கு அரசனாவான். ஆனால் அவன் முன்கோவி, மூர்க்கன், கலகம் செய்கிறவன், எதுக்கும் அடங்காதவன் சொல்கிறார். அதே அந்த ஜென்மத்தில் சதி சேர, சதினா சந்திரன், சதிக்கு சந்திரன், சந்திரனுக்கு சதின்னு அவருடைய மொழியில் சொல்கிறார். அரசன் பிரதானி சீலன் யோகன், ஒழுக்கமுள்ளவன், அன்றும் அரிதேவி வாசமுள்ளவன். அரிதேவின்னா யார்? சிவனுடைய மனைவி அரிதேவி, சக்தி வாசமுள்ளவன். அமிர்தமேனி குணசீலன் மகளே, அவன் உடம்புல மணக்குமாமம் அமிர்தமேனி. ஏன்னா அதுக்கு விளக்கம், பொருள் விளக்கம் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற மாதிரி வரும். நீங்கள் நல்லா தெளிவாக பயன்படுத்திக்கிங்க. அருமையான பாடல்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியான பாடல்கள். என்னோட சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து பொருள் விளக்கம் வரும். இதை தொடர்ந்து அதையும் பார்த்துக்குங்க. ஈஸியான பொருள் விளக்கங்கள். நம்ம அது மனப்பாடம் பண்ணுறதுக்காக இத்தனை 2 நிமிஷம் ஓட வச்சுருக்கேன். இந்த பொருள் விளக்கம் அடுத்தது வருது. லக்னத்தில் சூரியன் இருந்தால் நாடாளும் பாக்கியம் உண்டு. ஆனால் மிகவும் மூர்க்க குணமுள்ளவனாகவும் முன்கோவியாகவும் கலகம் செய்வனாகவும் இருப்பான் என்பதாம். லக்கணத்திலே சந்திரன் இருந்தால் அரசனுக்கு அருகிலிருந்து சேவை செய்வனாகவும் யோகமுள்ளவனாகவும் இருப்பான். மேலும் சிவனுக்கு மனைவியாக திகழும் உமையவள் அவளது இல்லில் வாசம் செய்வாள். குளிர்ந்த மேனியும் நல்ல குணமுடையவனாகவும் இருப்பான் என்பதாம். ஆதித்தன் என்பது சூரியனையும், சசி என்பது சந்திரனையும் குறிப்பிடும். அரிதேவி என்பது சிவபெருமானின் மனைவியான பார்வதியை குறிப்பிடும். மற்றபடி விளக்கம் தேவையில்லை. இது நீங்கள் படித்தாவே உங்களுக்கு நல்ல புரிகிற மாதிரி விளக்கத்தையும் கொடுத்துட்டேன். பொருள் விளக்கம், பொருள், அந்த பொருளுக்கு உண்டான விளக்கம். இந்த பாட்டோட பொருள், லக்னத்தில் சூரியன் இருந்தால் நாடாளும் பாக்கியம் உண்டு. ஆனால் மிகவும் மூர்க்க குணமுள்ளவனாகவும் முன்கோவியாகவும் கலகம் செய்வனாகவும் இருப்பான் என்பதாம். லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் அரசனுக்கு அருகில் இருந்து சேவை செய்வனாகவும் யோகமுள்ளவனாகவும் இருப்பான். மேலும் சிவனுக்கு மனைவியாக திகழும் உமையவள் அவளதில்லில் வாசம் செய்வார். குளிர்ந்த மேனியும் நல்ல குணமுடையவனாக இருப்பான் என்பதாம். ஆதித்தன் என்பது சூரியனையும், சசி என்பது சந்திரனையும் குறிப்பிடும். அரிதேவி என்பது சிவபெருமானின் மனைவியான பார்வதியை குறிப்பிடும். மற்றபடி விளக்கம் தேவையில்லை. இவ்வளோ நேரம் இதை நான் உங்களுக்கு போட்டி காட்டுறேன்னா நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் நிறைய நண்பர்களை பார்த்துட்ருக்குறீங்க. எனக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்குறாங்க. நிறைய இது எல்லோரும் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு சில சந்தேகங்களுக்கு எனக்கு கேள்வி கேட்குறாங்க. அதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையானவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விளக்கம் நான் சொல்ல தயாராக இருக்கேன். எப்போவுமே இது உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல அருமையான ஒரு பதிவாக நான் அதை நினைக்கிறேன். எல்லோரும் இதை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு எப்போ என்ன டவுட்டாக இருந்தால் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். நிறைய நண்பர்கள் எனக்கு இது சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பற்றி போட்டுட்ருக்கேன். எல்லோரும் இதை பயன்படுத்திக்கலாம். எப்போ உங்களுக்கு தேவைனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் உறுதுணையாக இருந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். அடுத்தது ஒரு புக்கே வெளியிட இருக்கேன். நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஜோதிட வகுப்புகளும் உண்டு. தேவையுள்ளோர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? எல்லோரும் பயனடைகிறதுக்கு நல்ல பதிவு. எல்லோரும் தாராளமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஜோதிட அறிவையும் பொது அறிவையும் வளர்த்துக்க நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நல்லா பயன்படுத்திக்கங்க.
எப்போ வேணாலும் எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் வந்து அதில் நம்பரை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. சரியா? இது நல்ல பதிவு. உங்களுக்கு தேவையான அருமையான பதிவு. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.